நெல்லுக்கு நாங்க பீத்திக்கிறாங்க. வேளாண் துறை அமைச்சர் முதலமைச்சரை பாராட்டுறாராம். உணவுத்துறை அமைச்சர் முதலமைச்சருக்கு பாராட்டு விழா வைக்கிறாராம். எதுக்கு பாராட்டு விழா? என்னன்னா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் கொடுக்குறாங்களாம். 2500 ரூபாய் ஒரு குவிண்டால்னா 100 கிலோமா. 100 கிலோக்கு 2500 ரூபாய் இவங்க கொடுக்குறாங்களாம். படுபாவீங்களா? யார் ஏமாத்துறீங்க? இங்க நெல்லு நீங்க கொள்முதல் செய்யறது யாருக்காக செய்யறீங்க? மத்திய அரசுக்காக நீங்க செய்யறீங்க. மத்திய அரசு தமிழக அரசு மூலமாக நெல் கொள்முதல் தமிழ்நாட்டில் செய்யுது. அதற்கு மத்திய அரசு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2369 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது. உங்களுடைய பங்களிப்பு எவ்வளவு தெரியுமா? தமிழ்நாடு அரசுடைய பங்களிப்பு ஊக்கத்தொகைன்னு 131 ரூபாய் இவன் கொடுக்குறான். ஆனா இவன் பேசுறது பாரு, நாங்க 2500 கொடுத்துட்டோம். நீ கொடுக்கலையா? மத்திய அரசு அதுல 2369 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு அவங்க கொடுக்குறாங்க காசு. உன்னோட பங்களிப்பு வெறும் 131. போன வருஷம் 130 ரூபாய். இந்த வருஷம் பெரிய மனசு பண்ணி 1 ரூபாய் ஏத்தி இருக்கிறானுங்க. ஆனா 2500 ரூபாய் நான் கொடுக்கிறோம், 2500 ரூபாய் நான் கொடுக்கிறோம். யாரையா ஏமாத்துற நீ? யாரையா ஏமாத்துற? இதே ஒரிசாவில் மத்திய அரசு 2369 ரூபாய் கொடுத்து ஒரிசாவில் அங்க ஊக்கத்தொகை ஒரு குவிண்டாலுக்கு 800 ரூபாய் கூடுதலா கொடுக்குறான். ஆந்திராவில் 500 ரூபாய் கூடுதலா கொடுக்குறாங்க. ஆனா நீ 131 ரூபாய் பிச்சை போடுற விவசாயிகளுக்கு. எங்க கோரிக்கை என்ன? 3500 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லு கொடுக்கணும் விவசாயிகள். 5000 ரூபாய் ஒரு டன் கரும்புக்கு கூடியா. எல்லா விளைபொருளுக்கும் விலை நிர்ணயம் செய்யா. இதே எங்களுக்கு வேணும், இதே எங்களுக்கு கோரிக்கை. நான் கேட்கிற தமிழ்நாட்டில் உள்ள உழவர்களே, விவசாய பெருமக்களே, உங்க காலை பிடிச்சி நான் கேட்கிறேன், காலை தொட்டு நான் கேட்கிறேன், தயவு செய்து இந்த தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்காதீங்க. தயவு செய்து வாக்களிக்காங்க. தயவு செய்து ஒரு ஓட்டு கூட விவசாயிகள் திமுகவுக்கு போடக்கூடாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.